ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை, முதல் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். சீக்கிரமா எடுத்தவங்க வாசிங்க. ஆமென். தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஆமென். ஆபிரகாமோடு ஆண்டவர் 3 முறை பேசுகிறார். ஆபிரகாமோடு ஆண்டவர் 3 முறை பேசுகிறார். 3 முறை பேசும் பொழுதும் ஆபிரகாமினுடைய நிலை ஒவ்வொரு படியா உயர்ந்து கொண்டே போகிறது. அல்லேலூயா, ஆமென். முதல் முறை பேசும் பொழுது ஒரு விசுவாசம், 2வது முறை பேசும்பொழுது அவனுடைய விசுவாசம், 3வது முறை பேசும்போது அவனுடைய விசுவாச அளவு மாறுகிறது. அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு முறையும் நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உங்க விசுவாசம் அடுத்த லெவலுக்கு போகணும். அல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு முறையும் நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு அடுத்த லெவலுக்கு போக வேண்டும். அல்லேலூயா, அதுதான் நமக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம். ஆமென். ஆகையால வேதத்தை படிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் ஒவ்வொரு முறையும் நீங்க என்ன கேட்கணும், ஆண்டவரே இந்த லெவல்ல இருக்க கூட அடுத்த லெவலுக்கு என்ன செய்யணும், போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்க என்ன செய்யணும், கேட்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆதியாகமம் 15:1 நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, ஆபிரகாம் இடத்துல முதல் முறையா ஆண்டவர் என்ன சொல்றாரா, நான் உனக்கு கேடகம் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு கேடகம். முதல் முறை ஆண்டவர் எப்ப பேசுறாரு அப்படின்னு வேதத்துல படித்தீங்கன்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். சீக்கிரமா எடுத்து வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாம் தேவனை அறியாத ஒரு மனுஷன், ஊர் என்கிற ஒரு தேசத்திலிருந்து தேவன் அவனை அழைக்கிறார். முதல் முறையா கர்த்தர் அவனோடு பேசும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுக்கிறார்னா, வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது அவனுக்கு தேவன் முதல்ல கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா, நம்பிக்கையை கொடுக்கிறார், விசுவாசத்தை கொடுக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்களை எது ஆண்டவர் மேல விசுவாசமா நடத்துகிறது என்றால் ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் உங்களை நடத்துகிறது. அல்லேலூயா. விசுவாசம் தான் உங்களை நடத்துகிறது. வாக்குத்தத்தங்கள் தான் நம்மை தேவனோடு நடக்க செய்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் இல்லை என்றால் உங்களால தொடர்ந்து தேவனிடத்தில் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. வாக்குத்தத்தங்கள் தான் உங்களை என்ன பண்ணுகிறது, ஆண்டவரோடு தொடர்ந்து நம்ம நடப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். முதல் முறையா ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கும் பொழுது அவன் விசுவாசத்தை தூண்டும்படியான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது ஆலயத்தில் என்ன நடக்குதுன்னா, உங்க விசுவாசத்தை தேவ வசனங்கள் தூண்டி விடுகிறது. ஹல்லேலூயா. உங்க விசுவாசத்தை, உங்கள் எதிர்பார்ப்பை தேவன் மேல் இன்னும் அதிகப்படுத்துகிறது. ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறது தான் வாக்குத்தத்தங்கள். அதாவது ஆண்டவர் ஆபிரகாமை சும்மா அழைச்சு சும்மா என்ன பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன். அடுத்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஞாபகம் இருக்குதா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்கணும். அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு கடைசி வரைக்கும் ஆண்டவரோடு நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? வாக்குத்தத்தம் இல்லைன்னா நம்ம இடையில விழுந்து போவோம். ஆபிரகாம் தேவனை பின்பற்றி வருவதற்கு உதவியா இருந்தது எது தெரியுமா? அவனுடைய விசுவாசத்தை, தேவன் மேல் இருக்கிற அவனுடைய விசுவாசத்தை உற்சாகப்படுத்தினது எது தெரியுமா? வாக்குத்தத்தங்கள். ஹல்லேலூயா. Promises of God. நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தா அந்த வாக்குத்தத்தங்கள் ஒருபோது என்ன ஆக போவதில்லை, கீழே விழப்போவதில்ல. கண்டிப்பா ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்ப முதல் முறையா நம்ம வாசிக்கும் பொழுது இதுல ஒரு விசேஷத்தை நீங்க கவனிக்கணும். ஒரு 3 முக்கியமான realms, dimensions பத்தி உங்களுக்கு நான் பேச போறேன். எத்தனை பேருக்கு இது புரியும் தெரியல. புரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்க விசுவாச வாழ்க்கை அடுத்தடுத்த நிலையில நீங்க கடந்து போவதற்கு, உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவதற்கு இந்த செய்தி ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதனால இதை ரொம்ப அதிக கவனமா கேளுங்க. பாருங்க, முதல் முறையா கர்த்தர் ஆபிரகாமோடு பேசும் பொழுது ஆண்டவர் அவனிடத்தில் எப்படி பேசுகிறார் என்றால், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்று சொல்ல
சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. அப்படின்னா ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். முதல் முறை ஆபிரகாமோடு தேவன் பேசும் பொழுது என்ன கேட்டான்? ஆபிரகாம் சத்தத்தை கேட்டான். இது ஒரு நிலையான விசுவாசம், இது ஒரு படி விசுவாசம். இந்த விசுவாசத்திலே அநேகர் தேவன் பேசுகிற வார்த்தையை நம்ம என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். ரேமா வேர்டை நம்ம என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். இட் இஸ் கால்ட் ரேமா வேர்ட். அப்படின்னா அன்னைக்கு என் சூழ்நிலைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசியிருப்பார். அந்த வார்த்தை என் வாழ்க்கையை தொடர்ந்து தேவன் மேல் விசுவாசிப்பதற்கு அது உதவியாக இருந்திருக்கும். அல்லேலூயா, ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசினார். அப்படிதான் அன்னைக்கு கர்த்தர் யாரோடு பேசினார்? ஆபிரகாமோடு பேசினார். இந்த வாக்குத்தத்தங்கள் அவனை தேவனை பின்பற்றுவதற்கு அவனுக்கு என்ன செய்தது? உதவி செய்தது. அல்லேலூயா. அப்ப இது ஒரு நிலையான விசுவாசம். இந்த விசுவாசம் என்னது? ஒரு நிலையான விசுவாசம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் இந்த விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டு போகும் பொழுது, இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி தேவனை அவன் பின்பற்றி நடந்து கொண்டு போகும் பொழுது, தேவன் அவனை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார். தேவன் என்ன கொண்டு போகிறார்? அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார். ஆதியாகமம் 15:1 நீங்க வாசிங்க பாருங்க. இப்போ 15:1 முதல் பகுதியை வாசிங்க சீக்கிரமா. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு எப்படி உண்டாகிறது? தரிசனத்திலே உண்டாகிறது. ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தர் பேசினார், ஆபிரகாமை நோக்கி பேசினார். அப்படிதானே இருக்கு? வாசிங்களா? கரெக்டா வாசிங்களா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. அப்படின்னா வார்த்தை மாத்திரம் கேட்டது. அவனுக்கு என்ன கேட்டது? வார்த்தை மாத்திரம் கேட்டது. விசுவாசத்தின் படிநிலைகள் இருக்கிறது. முதல் நிலை விசுவாசத்தில் இருக்கும் பொழுது நம்ம வாக்குத்தத்தங்களை மாத்திரம் பெற்றுக்கொள்வோம். என்ன பெற்றுக்கொள்வோம்? வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மோடு வாக்குத்தத்தங்கள் மூலமாய் பேசுவார், வசனங்கள் மூலமாய் என்ன செய்வார்? கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம பார்க்கிற ஒரு காரியம். அநேக சபையில அநேக விசுவாசிகள் இதிலேயே திருப்தி அடைந்து விடுகிறோம். தேவன் என்னோடு பேசினார், வசனத்தை கொண்டு கர்த்தர் என்னோடு என்ன செஞ்சார்? பேசினார் என்று சொல்லி அதோடு நம்ம திருப்தி அடைந்து விடுகிறோம். ஆனால் இதனுடைய இரண்டாம் நிலை, விசுவாசத்தினுடைய இரண்டாம் நிலை பரிணாமம் என்னவென்றால், கர்த்தர் இப்ப ஆண்டவரோடு ஆபிரகாமோடு எப்படி பேசுறார்னா, தரிசனத்துல வார்த்தையை கொண்டு பேசுகிறார். அல்லேலூயா. எப்படி பேசுறாரு? தரிசனத்துல பேசுறார். என்ன தரிசனத்துல? அவனுக்கு தரிசனம்னா என்னன்னா, தரிசனம் என்று சொல்லும் பொழுது சொப்பனம், தரிசனம் என்று சொல்வார்கள். சொப்பனம், தரிசனம். தூங்கும் பொழுது வர்றது சொப்பனம், பகல்ல நம்ம விழித்துக் கொண்டே இருக்கும் பொழுது வருகிறது என்னது? தரிசனம். அல்லேலூயா, ஆமென். என்ன சொல்லுவாங்க? நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன் என்று சொல்லுவாங்க. அது தூக்க நிலையில இல்ல, அது விசுவாச வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து போகும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு எப்படி பேச ஆரம்பிப்பார்னா, தரிசனத்திலே பேச ஆரம்பிப்பார். நீங்க எப்ப அந்த நிலைமைக்கு வர்றீங்க அப்படின்னா, இந்த கொடுக்கப்பட்ட இந்த ரேமா வார்த்தையில நீங்க வளரும் பொழுது அடுத்த நிலையான தரிசன நிலைக்கு உங்க விசுவாசம் போகும். அல்லேலூயா, ஆமென். எல்லா காரியங்களையும் தேவன் தரிசனத்திலே பேசுவார். அநேக நேரத்திலே, சில நேரங்களிலே கர்த்தர் எனக்கு பேசுவது எனக்கு என்னுடைய இருதயத்திலே சத்தமாய் கேட்கும். சில நேரங்களிலே சிலர் முகத்தை பார்க்கும் பொழுதே அவங்க முகத்தில் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் தரிசனமாய் காணப்படும். அல்லேலூயா. அப்ப சில தேசத்தில் வரப்போகிற சில காரியங்களை சில நேரத்தில் இருதயத்தில் கர்த்தர் வார்த்தையை கொண்டு பேசுவார், சில நேரத்தில் அதை தரிசனமாய் காட்டுவார். கர்த்தர் எப்படி காட்டுவார்? தரிசனமாய் காட்டுவார். அப்ப விசுவாசத்தினுடைய அடுத்த நிலை, கர்த்தர் நம்மை அடுத்த நிலையை விசுவாசத்தில் கொண்டு போகிறதுக்கு ஆண்டவர் எதை பயன்படுத்துகிறார் என்றால் தரிசனங்களை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. முதல் நிலையில கர்த்தர் எதை பயன்படுத்துகிறார்? வார்த்தையை பயன்படுத்துகிறார். வார்த்தையை பயன்படுத்தி தேவன் நம்மோடு பேசுகிறார். வேத வசனத்தின் மூலமாய் பேசுவார், அல்லது ஒரு தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுவார், அல்லது ஒரு அல்லது யாரோ ஒருவருடைய பிரசங்கத்தின் மூலமாக கர்த்தருடைய நம்முடைய இருதயத்தில் பேசுவார். ஆனால் இரண்டாம் நிலை என்பது என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு தரிசனங்கள் மூலமாய் பேசுவது. ஹல்லேலூயா. என்ன? எது மூலமாய் பேசுவது? தரிசனங்கள் மூலமாய் பேசுவது. வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு இப்ப எதுல உண்டாகிறது? தரிசனத்திலே உண்டாகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தின் அடுத்த நிலைக்கு வந்திருக்கிறார். முதல் நிலையில் அவருக்கு என்ன கிடைச்சது? வார்த்தை, சத்தம் இல்ல, வார்த்தை கிடைத்தது. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கிடைத்தது. தேவன் அதை நம்பி அவன் தேவன் சொன்ன இனத்தையும் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு தேவன் காட்டுகிற ஒரு தேசத்துக்குள்ள கர்த்தர் அவனை என்ன செய்தார்? கொண்டு வந்தார். இது ரட்சிப்பின் முதல் நிலை. இது என்னது? ரட்சிப்பின் முதல் நிலை. ரட்சிக்கப்படும் பொழுது சில காரியங்களை நம்ம விட்டு தேவன் சொல்லுகிற சில ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்றாரு? டிரான்ஸ்ஃபார்ம் பண்றார், கொண்டு போகிறார். அந்த இடத்திலே நம்ம விசுவாசத்தில் வளரும் பொழுது, எதுல வளரும்? தேவன் கொடுத்த அந்த வார்த்தையில வளரும் பொழுது, தேவன் கொடுத்த அந்த ரேமா வார்த்தையை பிடித்துக் கொண்டு தொடர்ந்து ஓடும் பொழுது என்ன நடக்கும்னா, இரண்டாம் நிலை விசுவாசத்திற்கு நீங்கள் வருவீர்கள்.
ஹல்லேலூயா. அநேகர் இன்னைக்கு எங்க இருக்கிறோம்னா முதல் நிலையிலேயே இருக்கிறோம். ஏன்னா அந்த நிலையில நம்ம என்ன செய்யல, வளரவில்லை. அந்த நிலையில நம்ம இன்னும் அந்த நிலையில நம்ம விசுவாசத்துல இன்னும் என்ன செய்யல, வளரல. தேவனோடு வளர வேண்டும் பாருங்க. வார்த்தையில என்ன செய்யணும், வளரணும். விசுவாசத்துல என்ன செய்யணும், வளரணும். நீங்க விசுவாசத்தில் வளருவதற்கு உங்களுக்கு உதவியா இருப்பது என்னன்னா, ஒன்று வாக்குத்தத்தங்கள், இரண்டாவது தேவனுடைய வார்த்தைகள், ஆழமான வார்த்தைகள். இது ரெண்டும் உங்க வாழ்க்கையில நீங்க உறுதியாய் பிடித்து விசுவாசித்து அந்த வார்த்தையின்படி நீங்க நடக்கும் பொழுதுதான் தேவன் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு வருகிறார். இன்னைக்கு அநேகர் சபையில எப்படி இருக்கிறோம்னா முதல் நிலையிலேயே இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எந்த நிலைக்கு வரணும், அடுத்த நிலைக்கு வரணும். தேவனோடு தரிசனமாய் பேசுகிற ஒரு நிலைக்கு நம்ம என்ன செய்யணும், வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அப்போ அடுத்த நிலை என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு இப்ப என்ன, இப்ப எதுல உண்டாகுதுன்னா தரிசனத்திலே உண்டாகிறது. விஷன். விஷன் என்ன, ஒரு படத்தை நம்ம பார்க்கிற மாதிரி இருக்கிறதா விஷன். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட். யூ கேன் ஒன்லி ஹியர் தி வேர்ட். யூ கேன் ஒன்லி ஹியர் தி வேர்ட். வசனத்தை இப்ப நான் பேசுறதை நீங்க என்ன செய்றீங்க, கேக்குறீங்க, பாக்குறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. விஷுவலா இருக்குது. இது எப்படி இருக்குது, விஷுவலா இருக்கு. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு முதல் நிலையில என்னன்னா வார்த்தையை கேட்டான், அவ்வளவுதான். விஷுவல் அவனுக்கு இல்லை. இப்போ எப்படி இருக்குன்னா விஷுவலா இருக்குது, ஆனா லைவா இல்ல. விஷுவலா இருக்குது, என்னவா இல்ல, லைவா இல்ல. அடுத்த விசுவாசத்தினுடைய அடுத்த நிலை என்பது என்னன்னா, தேவனோடு நம்ம முகமுகமாய் பேசுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அப்ப இந்த நிலையில வரும் பொழுது அந்த நிலையில கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்தார்னா வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு, வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், கட்டளையை கொடுத்தார். கட்டளை என்ன, உன் இனத்தையும் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்பது கட்டளை. என்னது, கட்டளை. அடுத்தது கட்டளைக்கு அப்புறம் என்ன வருகிறது, வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்ன, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இந்த முதல் நிலையில இந்த மூன்று விஷயம் அங்க நடக்கிறது. ஹல்லேலூயா. கட்டளை உண்டாகிறது, வாக்குத்தத்தம் உண்டாகிறது, கைடன்ஸ் உண்டாகிறது. எங்க போகணும்ங்கற கைடன்ஸ் ஆண்டவர் என்ன செய்றாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. ஒரு விசுவாச வாழ்க்கையில நமக்கு மூன்று நிலைகள் இருக்கிறது. முதல் நிலையில மூன்று நிலைகள் இருக்கிறது. முதல் நிலையிலே மூன்று நிலைகள் இருக்கு. அது என்ன, வார்த்தையை கேட்பது, வசனத்துக்கு கீழ்ப்படிவது, விசுவாசித்து நடப்பது. இது மூன்று நிலை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பண்ணணும், வார்த்தையை கேட்கணும், விசுவாசிக்கணும், கீழ்ப்படிந்து நடக்கணும். இந்த நிலையில நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? கர்த்தர் எங்க கொண்டு போறார், அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறார். அடுத்த நிலை என்பது தேவன் உங்களோடு தரிசனங்களிலே பேச ஆரம்பிக்கிறார். தேவனுடைய திட்டங்களை உங்களோடு பகிர ஆரம்பிக்கிறார். தேவனுடைய திட்டங்களை பகிர ஆரம்பிக்கிறார். இதுல என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் திட்டங்களை மாத்திரமல்ல, நம்மோடு தேவன் சந்தித்து நம்மை திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். சிலர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா, எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் கர்த்தருடைய சத்தம் என் காதில் கேட்டது. அதுக்கப்புறம் திரும்ப எப்ப கேட்டுச்சு, இன்னைக்கு வரைக்கும் கேட்கல பிரதர். ஏன், முதல் நிலையிலேயே இருந்துட்டேன். முதல் நிலையிலேயே விசுவாசம் என்ன செய்யல, வேலை செய்யல. முதல் நிலையில விசுவாசத்தை செயல்படுத்தல. முதல் நிலையில ஆண்டவர் கொடுத்த கைடன்ஸை நீ ஃபாலோ பண்ணல. முதல் நிலையில கர்த்தர் கொடுத்த கீழ்ப்படிதலுக்கு என்ன செய்யல, நான் செவி கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். இதை செய்யாதவன் அடுத்த நிலைக்கு வர முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேர் சபையில் இன்னும் எங்க இருக்கிறீங்க, அதே லெவல், ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்க கூடாது. நம்ம லெவல் என்ன ஆகணும், செகண்ட் லெவலுக்கு இப்ப என்ன செய்யணும், வரணும். இரண்டாம் நிலையில நடக்கக்கூடிய விசேஷம் என்னன்னா, தேவன் தரிசனத்திலே பேசுகிறார், விஷுவலைஸா பேசுறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எப்படி பேசுறாரு, விஷுவலைஸா பேசுறார். அவர் பேசுவது சத்தம் மாத்திரமல்ல, அவர் அந்த அதை காட்சியாக நமக்கு என்ன செய்கிறார், காட்டுகிறார். அதான் தரிசனத்திலே தேவன் ஆபிரகாமோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். இல்லையா? வார்த்தை உண்டாகி பாருங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, நீங்க எந்த அளவுக்கு கீழ்ப்படிதலோடு விசுவாசத்தோடு அவருடைய டைரக்ஷன்ல நீங்க நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ அடுத்த நிலைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு என்ட்ரியை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் முதல் நிலையில இருக்கிறீங்க? அடுத்த நிலைக்கு எத்தனை பேர் போகணும்னு விரும்புறீங்க இன்னைக்கு ராத்திரி வேளையில்? ஹல்லேலூயா. செகண்ட் லெவலுக்கு நான் போகணும். ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்போ ஃபர்ஸ்ட் லெவலை நீங்க முதல்ல என்ன செய்யணும், ஃபுல்ஃபில் பண்ணணும். உங்க வாக்குத்தத்தம் என்ன, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன, கர்த்தர் உங்களை என்ன டைரக்ஷன்ல நடத்திட்டு இருக்கிறார், இந்த அறிவு உங்களுக்கு உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இது வந்து ஒரு டைரக்ஷன். இட்ஸ் a prophetical word for many. இந்த இடத்துல கர்த்தர் இது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையா கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். Thank you Jesus. சாண்டா ரபாலியா. எல்லாரும் ரெண்டு நிமிஷம் அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். மாங்கோரியாலா பரிகாடானா ஹண்டரபாதானா ஓ ரபனா கடரி அண்டரது கஷட்டரபாபா லிமனா கடரி அந்தரலரபரபா. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Rimala kashantari antalaraba. Yes, thank you Father. Malagadari antalaraba. Right. Amen.
இப்ப 2வது முறை ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகும் பொழுது, தரிசனமாகி வார்த்தையை கர்த்தர் என்ன செய்றார்? கொடுக்கிறார். 2வது முறை தரிசனமாகி கொடுக்கும் பொழுது ஆபிரகாம் என்ன பண்றானா, அந்த வாக்குத்தத்தத்தை ரினியூ பண்றார். ஆண்டவர் என்ன பண்றாரு? வாக்குத்தத்தத்தை ரினியூ பண்றார், ரெஸ்டோரேஷனை கொண்டு வருகிறார். ஆண்டவர் என்ன பண்றாரு? ரெஸ்டோரேஷனை கொண்டு வருகிறார். என்ன சொல்றாரு பாருங்க, நீ பயப்படாதே, நீ என்ன பண்ணாத? பயப்படாதே. இந்த பீரியட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, சில நேரங்களில் நமக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலையோ, நம்ம விசுவாசம் தப்போ, நம்ம ரட்சிப்பு தப்பா வந்துட்டோமோன்ற ஒரு கேள்வி சில நேரத்தில் நமக்குள்ள என்ன செய்யும்? பிசாசு கொண்டு வந்து போடுவான். இன்னைக்கு மாலை நேரத்தில் ஆண்டவர் சிலரை பார்த்து சொல்றார், நீ பயப்படாத. அல்லேலூயா. நீ தப்பா வந்துட்டியோ, தப்பா உட்காந்துட்டியோ, நம்ம சில விஷயங்களை விட்டுட்டு வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு ராத்திரி வேளையில கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாத. அல்லேலூயா. நான் உனக்கு, இப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் தான்ப்பா உனக்கு எல்லான்றாரு. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு? நான் தான் எல்லாம். நான் முதல்ல என்ன சொன்னாரு? நான் உன்னை ஆசீர்வதிப்பேனாரு. இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? இப்ப நான் தான் உனக்கு எல்லாமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. 2ஆம் நிலையில வரும் பொழுது ஆண்டவரோடு இருக்கிற உங்களுடைய உறவு இன்னும் ஸ்ட்ராங்கா, பாண்ட் வந்து அதிகமாகிறது. ஹல்லேலூயா. நீங்க எப்படி ஆயிருவீங்க தெரியுமா? ஆண்டவர் தான் இனி எனக்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு நீங்க என்ன செஞ்சிருவீங்க? வந்துருவீங்க. ஹல்லேலூயா. அவர் தாங்க எனக்கு எல்லாமே. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஐ அம் யுவர் ஷீல்ட், ஐ அம் யுவர் ஷீல்ட். புதிய ஏற்பாட்டில் இயேசு 7 முறை ஐ அம் அப்படின்னு பேசுவார். என்னன்னு பேசுவார்? 7 முறை பேசுவார். ஐ அம் த லார்ட் அப்படின்வார். ஹல்லேலூயா. இந்த ஐ அம் என்கிற வார்த்தைக்கு, நான் என்கிற வார்த்தைக்கு இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உனக்கு சகலமும் செய்ய வல்லவராயிருக்கிறேன், என்னால் உனக்கு எல்லாமே செய்ய முடியும். உன்னை அழைச்சது நான், உன்னை என்னால் நடத்த முடியும். உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது நான், என்னால் உன்னை என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். உன்னை கூப்பிட்டது நான், உன்னை கடைசி வரைக்கும் நடத்த என்கிட்ட என்ன இருக்குது? உனக்கு தேவையான எல்லாமே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் நான் உனக்கு கேடகம். அப்படின்னா ஐ அம் யுவர் ஷீல்ட், நான் உன்னை பாதுகாக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. உன்னை அழைச்சது உண்மைனா, உன்னை நான் கூப்பிட்டது உண்மைனா, என் சத்தத்தை நீ காதலை கேட்டது உண்மை அப்படின்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், நீ பயப்படாத, நானே உனக்கு எப்படி இருக்கிறேன்? கேடகமா இருக்கிறேன். ஆண்டவர் அடுத்த லெவல்ல என்ன உங்களோட எப்படி தெரியுமா பேசுவார்? இப்படிதான் பேசுவார். பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், சொர்ந்து போகாத, நான் உன்னை தூக்கி எடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கான திட்டத்தை விளக்கி காண்பிக்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. முதல்ல வாக்குத்தத்தம் மட்டும் கிடைக்கும், அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நீ நடக்கும் பொழுது 2வது உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆமென். 2ஆம் நிலை தரிசனத்துல, 2ஆம் நிலை விசுவாசத்துல உனக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையின் திட்டத்தை தேவன் உனக்கு கொடுப்பார். ஆண்டவர் உனக்கான ப்ளூ பிரிண்ட் ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? உன் வாழ்க்கைக்கான ப்ளூ பிரிண்ட் கொடுப்பார், உன் ஊழியத்துக்கான ப்ளூ பிரிண்ட் கொடுப்பார், தேசங்களுக்கான ப்ளூ பிரிண்ட் கொடுப்பார். உன்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கறத தேவன் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இதுதான் 2ஆம் நிலையில நம்ம விசுவாசத்துல வரும் பொழுது தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, 2ஆம் நிலையில வந்தோன்னு ஆண்டவர் சொல்றார், அதற்கு ஆபிரகாம் சொல்றான், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்றாரு? இப்போ அவனுக்கு குழந்தை இல்லை. ஆபிரகாமுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அவன் வாழ்க்கைக்கான திட்டத்தை இப்ப தேவன் என்ன செய்றாரு? கொடுக்கிறார். ஆமென். பிளானை கொடுக்கிறார் ஆண்டவர். அவர் சொல்றாரு, எலியேசர் தான் என் பிள்ளையா போயிடுவானோன்னு நினைக்கிறான், அவனுக்கு உண்மையா இருக்கிற அந்த வேலைக்காரன் தான் பிள்ளையார். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, உனக்கு ஒரு சந்ததியை நான் என்ன செய்வேன்? கொடுக்க போறேன். அந்த சந்ததி எப்படி இருக்குன்னா, வானத்தை அண்ணாந்து பார், அந்த நட்சத்திரங்களை போல அந்த சந்ததி இருக்கும். ஒரு பிரிண்ட் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். அவனுக்குள்ள ஒரு ப்ளூ பிரிண்ட், அப்படியே தேவனுடைய திட்டத்தை அப்படியே எம்பெட் பண்றாரு. உள்ள எம்பெட்டிங்னா அப்படியே உள்ள வைக்கிறார், தரிசனத்தை உள்ள வைக்கிறார். அவனுடைய விசுவாசத்தை தூண்டும்படியான தரிசனத்தை அவனுக்குள்ள அப்படியே புதைச்சு வைக்கிறார், உள்ள வைக்கிறார், இருதயத்துக்குள்ள வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதோடு நிறுத்தல ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி எப்படியெல்லாம் வளர்ப்பது, எகிப்தில் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்க போகிறீங்க, அங்கேருந்து நான் உங்களை எப்படியெல்லாம் விடுவிக்க போகிறேன். அப்புறமா நீங்கள் போய் இந்த 12, 15 இன்னொரு அதிகாரத்தையும் சொல்கிறாதையும் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ரொம்ப அருமையான சத்தியங்கள். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனையோ வருஷம் நான் ஆபிரகாமை பற்றி பேசியிருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக கர்த்தர் எனக்கு இது வெளிப்படுத்தினது, இந்த காரியம் எனக்கு ரொம்ப என்னை அது என்ன செஞ்சுன்னா, எனக்குள்ளேயே ஒரு தரிசனத்தை கொடுக்க ஆரம்பித்தது. ஆமென். ஹல்லேலூயா.
செகண்ட் லெவல் ஆஃப் ஃபெய்த். இது என்னது? செகண்ட் லெவல் ஆஃப் ஃபெய்த். ஃபர்ஸ்ட் லெவல் ஃபெய்த், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், வார்த்தையை உடையவர்களாக இருக்கிறோம். ரெண்டாவது நிலை விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? தரிசனத்தை உள்வாங்குற விசுவாசம். அவருடைய திட்டத்தை நமக்குள்ள எம்பெட் பண்றார். அவருடைய திட்டத்தை எனக்குள்ள புகுத்துறார். நான் என்னவா இருக்க போறேன், நான் என்னவா ஆக போறேன், என் தரிசனம் என்ன, என் எதிர்காலம் என்ன, என் சந்ததியினுடைய சந்ததியின் எதிர்காலம் என்ன, எல்லாவற்றையும் தேவன் சொல்லுகிறார் அந்த இடத்துல. ஹல்லேலூயா, ஆமென். நீங்க ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மகா பெரிய தேவன். அவர் வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்தவர். அவர் எல்லா மகிமைக்கும் பாத்திரர். அவர் எல்லா கனத்துக்கும் பாத்திரர். அவரால் ஆகாதது என்று ஒன்றுமில்லை. அவர் செய்ய நினைத்ததை ஒரு மனுஷனும் தடை செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. உன்னை அழைத்த தேவன் உன்னை நடத்துவார். உன்னை மாத்திரம் அல்ல, உன் சந்ததியின் சந்ததியும் நடத்துவார். சந்ததியின் சந்ததியும் நடத்துவார். சந்ததியின் சந்ததியும் கர்த்தரை துதிக்கும். ஹல்லேலூயா, ஆமென். திரும்ப ஒரு வசனத்துக்குள்ள போவோம். ஆதியாகமம் 10. இது நிறைய இருக்கு, நமக்கு டைம் இல்லாதனால இதெல்லாம் படிச்சு நான் சொல்ல முடியாது. நீ வீட்டில் போய் படிங்க. அதெல்லாம் அந்த வசனத்தில் எவ்வளவு திட்டங்கள் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குறாருன்றதை நீங்க பாருங்க. ரைட், இப்போ ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? 99 வயசுல கர்த்தர் என்ன செய்யறாரு? தரிசனமாகிறார். தரிசனமாகிறார்னா என்ன தெரியுமா? விஷுவல் இல்லை, இது லைவா வரார். அவனை தேடி வரார். ஹல்லேலூயா. 75 வயசுல கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்தார். ஹல்லேலூயா. அதன் பிறகு இடையில ஆண்டவர் ஒரு முறை அவனை என்ன செய்யறாரு? சந்திக்கிறார். மூன்றாவது முறை 99 வயசுல தேவனே இறங்கி வந்து தரிசிக்கிறார். அவன் தரிசனமாகி, தரிசனம்னா புரியுதா? அப்ப அங்க வாசித்தோம் வார்த்தை உண்டாகி. ரெண்டாவது வருஷம் தரிசனத்துல வார்த்தை உண்டாகி. மூணாவது வாசிக்கிற இப்ப வார்த்தை உண்டாகல, தரிசனம் உண்டாகிறது. மூன்றாவது நிலை விசுவாசம் என்ன தெரியுமா? தேவனோடு முகமுகமாய் நடப்பது. ஹல்லேலூயா. அவரோடு நடப்பது, வாக்கிங் வித் காட். ஹல்லேலூயா, ஆமென். நிறைய நம்ம திருச்சபை மாத்திரமல்ல சொல்றேன், நிறைய பேர் இன்னைக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? முதல் நிலையிலேயே இருக்கிறோம். வார்த்தை கரெக்ட். நிறைய பேர் 100 பேர் இருந்தாங்கன்னா அதுல ஒருத்தர் கூட ரெண்டாவது நிலை விசுவாசத்துக்குள்ள இன்னும் வரல. அப்ப யார் மூன்றாவது நிலை விசுவாசத்துக்குள்ள வருவாங்கன்னு யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. இது ஆபிரகாமுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டதல்ல, நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூ கேன் வாக் வித் காட். அவரோடு நீங்க பேச முடியும், அவரை தரிசிக்க முடியும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார், வார்த்தையில பேசுறார், தரிசனத்தையும் வார்த்தையும் கொடுக்கிறார். மூன்றாவது முறை ஆண்டவர் என்ன பேசுறாரு? தரிசனமாக்கி. ஆங்கிலத்தில் இருந்தா அது யாராவது வாசிங்க, சீக்கிரமா சீக்கிரம் வாசி. ஆங்கிலத்தில் வாசிங்க சீக்கிரம். லார்ட் அப்பியர். அப்பியர்னா புரியுதா? அங்க அப்படியே தோன்றுறார். அப்பியர் அப்படின்னா தோன்றுவது. இங்க அப்படியே இப்ப இங்க ஆண்டவர் வந்து அப்படியே தோன்றுறாருன்னா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் தோன்றுகிறார். ஆண்டவர் என்ன பண்றாரு? தோன்றுகிறார். ஆபிரகாம் ஆண்டவர் தோன்றின பிறகு ஆபிரகாமுடைய ஸ்டேட்டஸ் மாறுது. அதுக்கப்புறம் இந்த பூமியில என்னெல்லாம் நடக்குதோ, என்னெல்லாம் உண்டாகுதோ, அது அத்தனையும் இப்ப யாருக்கு சொல்லாம கர்த்தர் செய்ய மாட்டாரு? ஆபிரகாமுக்கு சொல்லாம கர்த்தர் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்டேட்டஸ் மாறுது. என்ன மாறுது? ஸ்டேட்டஸ் மாறுது. ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் மாறுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் மாறணும்னு விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். சும்மா கை தூக்காதீங்க, உணருங்க. நான் மாறணும் ஆண்டவரே, எனக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் வரணும். நான் தேவனோடு என்ன செய்யணும்? பேசணும். அவர் எனக்கு பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம் முன்னாடி தோன்றுறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயம். ஆமென். ஹல்லேலூயா. தோன்றி என்ன தெரியுமா சொல்றாரு? கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆண்டவர் அவனை பார்த்து இப்ப சொல்றாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்னமாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த மூன்றாவது லெவல் ஃபெய்த் இருக்கு தெரியுமா? இந்த லெவல் ஆஃப் ஃபெய்த் ரொம்ப உண்மையா ஆண்டவர் எதிர்பார்ப்பார். அந்த மனுஷன் இருந்த ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பார்? ஃபெய்த்ஃபுல்னஸ் எதிர்பார்ப்பார். என்ன ஆண்டவர் எதிர்பார்ப்பாரு? யாருக்கு ஆண்டவர் அப்படி தரிசனம் ஆவார் அப்படின்னா, யார் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறாங்களோ, யார் தங்களுடைய விசுவாசத்துல தேவனை மாத்திரமே முன்னை வைத்து ஓடுகிறார்களோ, அவர்களுக்கு தேவன் தரிசனம் ஆவார். அதாவது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், ஐ எம் ஆல்மைட்டி காட். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆல்மைட்டி காட். ஆல்மைட்டினா தமிழ்ல சொல்ல வல்லவர். ஆல்மைட்டினா
ஆல் சஃபிஷியன்ட், omnipotent, omniscient. அப்படின்னா அவர் எங்கேயும் இருக்க முடியும். அவருடைய அனந்த ஞானத்தில் அவர் எங்கேயும் வெளிப்பட முடியும். அவருடைய அனந்த ஞானத்தில் அவர் என்னெல்லாம் நடக்குதோ உனக்கு அதை சொல்ல முடியும். அவருடைய எல்லா அனந்த ஞானத்தையும் உனக்குள்ள அவர் இம்பார்ட் பண்ண முடியும். அல்லேலூயா, ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் ஒருவர் மாத்திரம்தான் கடைசியில் இயேசு சிலுவையில் வெற்றி சிறக்கிறதை தரிசனமாய் பார்த்த ஒரே மனுஷன் ஆபிரகாம். நான் பேசலாம் புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆமென். யார் பார்த்தா? எப்போ நடக்க போறது? ஆபிரகாமுக்கு அப்புறம் 2000 வருஷத்துக்கு அப்புறம், ஆபிரகாமுக்கு அப்புறம் 2000 வருஷம் கழிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆபிரகாமுக்கு தேவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வெளிப்படுத்துறார். அதுதான் தேவனுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமை தேவன் நினைக்கிறார். இன்னைக்கு சாயங்காலம் ஏன் வந்து உட்காந்துருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. சும்மா எதாவது சும்மா வந்தீங்களா அல்லது ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் இந்த விஷயங்களெல்லாம் உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. சும்மா உன் வாழ்க்கையை விளையாட்டா, உன் வாழ்க்கை, உன் விசுவாச வாழ்க்கையை அப்படியே ஏதோ வீணா அப்படியே போக்கிறாத. அல்லேலூயா. சரி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், இனி எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு. அது வரைக்கும் அதெல்லாம் ஆண்டவர் சொல்லவே கிடையாது. யார்கிட்ட சொல்ல? ஆபிரகாம்கிட்ட உத்தமனாயிரெல்லாம் பேசல ஆண்டவர். ஆண்டவர் வந்தார், முதல்ல வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அவனுக்கு டைரக்ஷன் கொடுத்தாரு, அவனுக்கு கட்டளை கொடுத்தார், ஃபாலோ பண்ணாமல் போயிட்டான். 2வது முறை வந்தார், அவனுடைய வாழ்க்கைக்கான திட்டங்களை கொடுத்தார். தரிசனத்தை எப்படி அந்த தரிசனம் நிறைவேற போகிறது என்பதை குறித்து ஆண்டவர் அவனோடு என்ன செஞ்சார்? பேசினார். ஆண்டவர் அவனை என்ன செஞ்சார்? அவனுக்கு இல்லை, அவன் சந்ததிக்கும் உள்ள தரிசனத்தை ஆண்டவர் அவனோடு கொடுத்து விட்டு போய்விட்டார். 3வது முறை ஆண்டவர் அவனோடு வந்தார், அப்பியர் ஆனார். ஆண்டவர் என்ன? அப்பியர் ஆனார். அல்லேலூயா. அப்பியர் ஆகி ஒரு வார்த்தையை சொல்றாரு. ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இது வந்து சும்மா ஆண்டவர் எல்லார்ட்டையும் பேசவே இல்லை. இது ஆபிரகாம் தான் முதலாக கர்த்தர் இந்த வார்த்தையை வேதத்தில் முதல் முறையாக பேசுகிறார். நான் அவரை பற்றி சொல்கிறார், ஆபிரகாம் சொல்கிறார். அப்படின்னா ஆபிரகாம், நான் யார் தெரியுமா? உன் கூட பேசிகிட்டு இருக்கிறேன், உனக்கு டைரக்ஷனை கொடுக்குறேன், உன்னை வழி நடத்துகிறேன். அப்படின்னா நீ என்னை யாருன்னு நினச்சிருக்கிறேன்னு தெரியல இது வரைக்கும். ஆனால் நான் யார் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன். ஐ எம் ஆல்மைட்டி காட். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். Hallelujah. The God we worship is an almighty God. He's an all-sufficient God. He's an omnipresent God. He's an omniscient God. Hallelujah. Amen. அவரை நீங்கள் எப்படி எடுத்துக்க கூடாதுன்னா லைட்டாக எடுத்துக்க கூடாது. நீங்கள் எப்போ உங்கள் ஆண்டவரை சீரியஸாக எடுத்து, எப்போ உங்கள் விசுவாச வாழ்க்கையை ரொம்ப சீரியஸாக எடுத்து நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ, பைபிள் சொல்லுது, God will appear to you. You will be a friend of God. ஆமென். அதுக்கப்புறம் நிறையா இருக்குது, நமக்கு டைம் இல்லாதனால அதெல்லாம் வாசிக்க முடியாது. நிறைய இடத்துல வசனத்தில் வாசிக்கலாம். ஆபிரகாம் ஆண்டவர் என்ன தெரியுமா கூடுவார்? அவன் என் சிநேகிதன் அப்படிங்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறார். ஆதியாகமம் 18 வாசிங்கன்னா அது இருக்கும். என்ன சொல்கிறாரு? ஆபிரகாமினுடைய சிநேகிதன். தேவனை அறியாத ஒரு ஆபிரகாம் முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை பெறுகிறான், கட்டளையை பெறுகிறான், வாக்குத்தத்தத்தை பெறுகிறான். அடுத்தது தேவன் அவன் வாழ்க்கைக்கான திட்டத்தை, தீர்மானத்தை, சந்ததிகளுக்கான தீர்மானத்தை உள்ள வைக்கிறார். அவனுக்குள்ள தரிசனத்தை உண்டாக்குகிறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனிடத்தில் வந்து சொல்றாரு, இதெல்லாம் நான் உனக்கு செஞ்சேன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ளவர். அப்படி நான் வானம், பூமி, பூமியின் கீழ், தண்ணீரில் எல்லாம் இருக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் ஆண்டவர். ஐ எம் த காட். ஹல்லேலூயா. நானே ஆண்டவர். நான் அப்படிங்கிற பொழுது அது எதை குறிக்கிறதுனா ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அது ஒரு வல்லமையை குறிக்கிறது. நான் அப்படிங்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றார், அவரே வந்து சொல்றார், நான் ஐ ஆம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வல்லமையை குறிக்கிறது. ஆமென். 3வது முறை தேவன் ஆபிரகாமோடு வார்த்தையில் பேசல, தரிசனத்தில் பேசல, அவரே வருகிறார். God appeared to himself. ஹல்லேலூயா. தேவனோடு நீங்கள் நடக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த நிலைகளில் நீங்கள் மேலே வரும் பொழுது கர்த்தரை நீங்கள் தரிசிக்க முடியும். You can walk with God. God will speak to you. You can hear the voice of God. தேவனுடைய சத்தத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். ஹல்லேலூயா. நான் தான் சொல்கிறேன் பாருங்க, நிறைய சபையில் எல்லாம் முதல் நிலையிலேயே இருக்கிறோம். ஏன்னா அடுத்த நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியல.
அதுக்கு அடுத்த நிலை என்னன்னு தெரியல. அதை தெரிந்தவர்கள் அதை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதை தெரிந்தவர்கள் அந்த நிலையில் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை தேவனால் நடத்தப்படுகிற வாழ்க்கையாக மாறிவிடும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் உங்களுக்கு தேவையானது என்று ஒன்றுமே இருக்காது. எல்லா தேவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளப்படும், பரத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லா தேவையும் அவரிடத்தில் இருக்கிறது. அவரால் ஆகாதது என்று ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இந்த 3 நிலைகளில் தேவன் நம்மை வழி நடத்த இன்னைக்கு மாலை நேரத்தில் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? அவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அப்படியே எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ், வி வர்ஷிப் யூ லார்ட். இயேசுவே